ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பீசஸை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மட்டன் பீசஸில் நல்லா மசாலா ஊறி வரும். அதனால தான் இதை இப்போ 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். 2 க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 5லேருந்து 6 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கொத்து புதினா இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கொத்தமல்லி இலை, தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர், ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பிரியாணி மசாலா. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தனியாக ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை இது கூடவே சேர்த்து அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ணலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்யிலே ஃபுல்லாக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நான் நெய்க்கு ஈக்குவலாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதாவது குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் தான். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 அன்னாசி பூ, ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கல்பாசி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு போடக்கூடிய பிரியாணி இலை, பே லீவ்ஸ் 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டை கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்பைசஸ் ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அது வதங்கி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கீழே அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது வதங்கி வரட்டும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா இது குக் ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைம் இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பீசஸில் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம இதை தண்ணி ஆட் பண்ணாமல் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியேறி வரும். அதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 1 கப் அரிசி சேர்த்துக்க போகிறேன், அதனால் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் இல்லாட்டி நார்மலாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கேனோ அதே அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் தண்ணி சேர்த்து. ஸோ நீங்கள் தேங்காய் பால் தேவையில்லைன்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மட்டனோட ஃப்ளேவர் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் ஆட் பண்ணும்போது தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 7 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மட்டன் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை 7 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 7 விசில் வந்ததுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது மட்டன் ஹாஃப் குக்குடாக இருக்குது.
ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஊற வைக்கும்போது நான் லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி தான் ஊற வச்சுருந்தேன். புதினா கொத்தமல்லியை இப்போ ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியோட பதம் எவ்வளோனா, எப்போவுமே அரிசி முங்குற அளவு தான் தண்ணியோட பதம். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாமே பார்த்துட்டு நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். குக்கரில் மூடி வச்சப்புறம் நம்ம அதுக்கு விசில் போடக்கூடாது. விசில் மாட்டாமல் அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஆவி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்க போகிறோம். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம விசில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி ஊற வச்சதுனால அரிசி ரொம்ப நீளமாக சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா மட்டன் பீசஸ்லாம் சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல்.